ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 48 பார்ட் 2. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபேன் நெக்வர் பாபாவை உதாசீனப்படுத்தினாலும் பாபா எப்படி அவரை உணர வைத்து அவருடைய கோயிலுக்கே வராமல் அவருடைய விஷயத்தை நினைக்காம இருந்த எப்படி அவர் கூட்டிகிட்டு வந்தார் அவர் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, சபேன் நெக்வர் எப்படி பாபாவை உணர்ந்தார், எப்படி புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்றது நம்ம இந்த அத்தியாயத்து மூலிமா சொல்ல போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேவடாவை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரோலாப்பூரில் ஜில்லாவில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அக்கல்கோட் சபேன் நெக்வர் வக்கீலுக்கு படித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்குள்ள ஷேவடான்னு அங்கே இருக்கிறார் ஒருத்தர், ஓகேவா. அவரை போய் சந்திக்கிறார். யார் சந்திக்கிறாருன்னா, சபேன் நெக்வர் ஷேவடாவை போய் சந்திக்கிறார். அந்த ஷேவடா எப்படி இருக்கான்னா, எல்லா மக்களோடய சேர்ந்து கொஸ்டின் ஆன்சருக்கெல்லாம் பரிமாறி படித்து தெரிஞ்சு புரிஞ்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவரும் போய் பேசுகிறார். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஷேவடா என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன படித்து நான் ஒரு வேளை ஃபெயிலே ஆனாலும் கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன். எப்படின்னா, எனக்கு பாபா என் கூட துணைக்கு இருக்கிறாரு, என் பாபா எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் முன்னே ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, என்னால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சபேன் நெக்வர் சொல்கிறாரு, சிரிக்கிறார். அது ஃபஸ்ட்டு போயிட்டு அவரை பார்க்குறாரு. போய் பார்த்து இந்த மாதிரி யார் பாபானா யார், அவர் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஷேவடா சொல்கிறார், அவர் அகமத் ஜில்லாவில் ஷீரடியில் உள்ள ஒரு மசீதில் வாழறார். அவர் ஒரு பக்ரியாக இருக்கிறார். அவர் சத்புருஷர். அவ்வளோ சீக்கிரம் அவர் யாரையும், நம்ம எவ்வளோ நற்குணம் இருந்தாலும் அவரை சீக்கிரம் நம்ம பார்க்க முடியாது. அவர் கூட்டத்தில் இருப்பார். அவரை நம்ம அவ்வளோ சீக்கிரம் அவரை நெருங்கிட கூட நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை கேட்ட ஷேவடா சிரிக்கிறார். அது எப்படி, படித்தா தானே நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது எப்படி நம்ம முன்னேற முடியும், சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு வந்துடுறார். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் சபேன் நெக்வர் பாஸ் ஆகி 1913 அவருடைய வக்கீல் பதவியை ஏற்கிறாரு, எல்லா வேலையும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரே ஒரு மகன் தான். அந்த மகனுக்கு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டுருது. அவனுக்கு தொண்டையில் ஒரு புண்ணு அவன் இறந்துடுறான். இறந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்காக தானே உழைக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி இருக்கும்போது இறந்ததுனால அவருக்கு அதுக்கப்புறம் அவர் மேலே அந்த பணத்து மேலேயோ அந்த வேலை மேலே எந்த நாட்டமும் இல்லை. அதுக்கப்புறம் உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவர் ஆன்மீகத்துள்ள போகிறாரு. நல்ல நல்ல புனித ஸ்தலத்துக்கெலாம் போகிறாரு. அப்போ கூட அவருக்கு மனசு தீரவே இல்லை. அப்புறமேட்டா பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக புக்கெலாம் படிக்கிறாரு. அப்பயும் அவருக்கு தீரவே இல்லை. அப்போ தான் அவர் மனசில் ஒன்று உதிக்குது. ஷேவடான்ற ஒருத்தர் பாபாவை பற்றி சொல்லியிருந்தார்ல ஷீரடியில், நம்ம போனால் என்ன, நம்ம அங்கே போனால் நம்மளுடைய மன அமைதி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவர் தம்பியை பண்டிட் ராவுடன் கிளம்பி ஷீரடிக்கு போகிறார். எட்டேருந்து பாபாவை பார்க்குறாரு. அவ்வளோ ஆழம் சந்தோஷமாக சிரித்து ஹாப்பியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் அவர் தம்பியும் அவரும் கிட்ட போகிறாங்க பாபா கிட்ட. உடனே பாபா உள்ளே போய் உட்காந்தோடனே மசூதியில் வெளியே போ அப்படின்னு பாபா கத்துறாரு. கூச்சல் விட்டு சத்தம் போட்டு கத்துறாரு. உடனே வெளியே போய் நிற்கிறாங்க. ஐயோ என்னடா இது, பாபா அப்படி கோச்சிக்கிறாரு. ஏன்னா முன்னாடி அவர் நம்பலைல்ல, இப்போ திடீர்னு அவர் ஏற்றுக்கல, ஓகேவா. அப்போ உடனே வெளியே போயிட்டு ஆலோசனை பண்ணுறாரு, என்ன ஏது எப்படின்னு ஆலோசனை. அங்கே சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு பாலா ஷிம்பே, அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா பாபா அவர் தான் சமாதானப்படுத்துவாருன்னு சொன்னேன்னே. சரி, பாலா ஷிம்பையை சேர்த்து ஷேவடா போகிறாரு. பாபாவை நோக்கி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அப்போ ஷேவடா பாலா ஷிம்பா என்ன பண்ணாருன்னா, பாபா ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்றார். எடுத்துகிட்டு அவர் போயிட்டு பாபா கிட்ட கொடுக்குறாரு. இது என்னென்னா, இது ஷேவடாவுலே லவ்வரா பாபா, இது என்ன ஃபோட்டோன்னு பாபா கேட்குறாரு. பாலா ஷிம்பே சொல்கிறாரு, இது ஷேவடா ஒரே லவ்வரா. அப்போ பாபாவை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அப்போ பாபா கம்முன்னு இருக்கார். சரி, பாபா ஒத்துக்கிட்டாரு போல சொல்லிட்டு 2 பேர் பாலா ஷிம்பேவும் ஷேவடாவும் போய் உக்காடுறாங்க. பக்கத்தில் போயிட்டு உக்காந்த மாதிரி தான் மறுபடியும் கத்துறாரு, ஆசீர்வாதம் வெளியே போ அப்படின்னு செம்மையாக கூச்சலிடுறாரு, சத்தம் போடுறாரு.
உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க 2 பேரும் மனசார பிரார்த்தனை பண்ணி நாங்கள் சீக்கிரம் எங்களை பாபா அழைக்கணும், எங்களை கூப்பிடணும் சொல்லி மனதார சொல்லி அந்த இடத்த விட்டு விடைபெறுறாங்க. இதுக்கப்புறம் எப்படி வந்து ஷேடாகு பாபாவை பார்த்தாரா, பாபாவை பார்க்கலையா, என்ன நடந்தது, அடுத்தது எப்படி அவங்க ஒரு பாபா கூட சேர்த்து வச்சாங்களான்றதை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.